காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். எங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது சிறு சிறு குறைகள் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகவே நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்காக அலைபவர்கள் அல்ல. நாங்கள் கூட துப்பாக்கி பிடிக்கிறதுக்கே பிரபாகரனை துப்பாக்கி எப்படி பிடிக்கணும், எப்படி சுடணும் கற்றுக் கொடுத்ததே எங்கள் இந்திரா காந்தி தான். இது என்ன நாடு இது? காந்தியை கொண்டவனை கொண்டாடுறீங்க, இந்திரா காந்தியை கொண்டவனை கொண்டாடுறீங்க, ராஜீவ் காந்தியை கொண்டவனை கொண்டாடுறீங்க. அப்போது இது உலகத்திலேயே எங்கேயுமே நடக்காத ஒரு நிலைங்க. எங்கள் பெருந்தன்மையோட ஒரு தொகுதி எங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கணும். இல்லை, நாங்கள் யாரைனா நிற்க வச்சு போகிறோம், அதை விட்டு கொடுக்காததே மாபெரும் தவறு. ஒரு சீட்டு இப்போ பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சதே ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும் தான் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. இதை திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிப்பாக உணரணும். காமராஜர் ஆட்சியை போல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி இருப்பதாக உங்க காங்கிரஸ் கட்சியில பலர் சொல்றாங்க. தவறு சார், தவறு. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலை 4 முனை போட்டி நிலவு உள்ளது சார் தமிழ்நாட்டில். இதில் ஆளும் கட்சியான திமுக 200 இடங்களை இலக்காக கொண்டு தேர்தல் களப்பணியை முடுக்கி விட்டுருக்காங்க. ஸோ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்ன, உங்களுடைய இலக்கு என்ன 2026 சட்டமன்ற தேர்தலில்? வணக்கம். அன்பான ஜெம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டதை போல 4 முனை போட்டிக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எங்கள் கூட்டணி என்பது, திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது, இந்த தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் இது ஒரு மதசார்பற்ற நாடு என்று அறிவித்தார். அதை இன்று வரை காங்கிரஸ் தொடர்ந்து பின்பற்றி வருகிறது. அதிலிருந்து எங்களுக்கு மாற்றமே கிடையாது. எங்கள் இயக்கத்திற்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. மதம் பார்க்க மாட்டோம், ஜாதி பார்க்க மாட்டோம். அந்த புள்ளியில் திமுக எங்களோடு இணைந்திருக்கிற காரணத்தினால் நாங்கள் அந்த கூட்டணியில் தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது. தொடருவோம். ஏன் தொடர்கிறோம் என்பதற்கு இன்னொரு காரணம், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எங்களுடைய கூட்டணி தலைவர்கள், மதசார்பற்ற கூட்டணி தலைவர்கள், ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று சொல்லக்கூட தயங்கிய நேரத்தில் உறுதியாக ஆணித்தரமாக ராகுல் காந்தி தான் இந்திய நாட்டினுடைய பிரதமராக வர வேண்டும் என்று சொன்னவர் தமிழகத்தினுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின். அதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். அதனால் எங்களுடைய கூட்டணியில் மாற்றம் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. எங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது சிறு சிறு குறைகள் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு, மேயருக்கு, துணை மேயருக்கெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆளும் அரசாங்கத்தால் இருக்குது. பத்திரிகையெல்லாம் வந்திருக்கு. நேற்று கூட நான் ஜூனியர் வேடனில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன், நீங்கள் வாங்கி பாருங்கள். அதில் நான் சொல்லியிருந்தேன், இந்தந்த எம்எல்ஏக்கு இப்படி பிரச்சனை, ஆள் பேரோடு சொல்லியிருக்கேன். கும்பகோணம் மேயருக்கு பிரச்சனை, கும்பகோணம் துணை மேயர் சாரதா தேவி வழக்கறிஞருக்கு பிரச்சனை, இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதையும் தாண்டி ஏன் அவங்களோட நாங்கள் பயணிக்கிறோம்னு கேட்டால், இந்த நாட்டில் ஆளக்கூடிய இயக்கம் என்பது ஒரு மதசார்பற்ற தன்மைக்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய தீர்க்கமான முடிவு. காந்தியை கொன்ற கோட்சேவையும் அதற்கு உறுதுணையாக இருந்த சாவர்க்கரையும் தூக்கி பிடிக்கக்கூடிய இயக்கமாக இருப்பது இந்த நாட்டிலேயே மிக மிக மோசமான ஒரு அபத்தமான நிகழ்வு. அது காந்தி இன்றைக்கும் சுடப்படுகிறார். பிஜேபி, இந்து மகாசபை, ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த ஒரு பெண்மணி காந்தி படத்தை வைத்துவிட்டு அதை சுடுகிறார். சுடும்போது சுற்றி நிற்பவர்கள் கொட்டி 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 சிரிக்கிறார்கள், இனிப்பு வழங்கி கொண்டாடுகிறார்கள். அப்போ காந்தி இன்றைக்கும் சுடப்படுகிறார். காந்தியை ஜீரணிக்கவே முடியல அவங்களுக்கு. இந்த காந்தி என்ற ஒற்றை மனிதரை இன்னும் ஜீரணிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது பிஜேபி. ஆட்சிக்கு வந்துட்டாங்க. எங்கள் இயக்கம் ஆட்சிக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல. நேருவோ, காமராஜரோ, பட்டேலோ, நேதாஜியோ, மற்ற தலைவர்களோ
பதவி பிரதமர் வருவோன்னு நேரோ, முதல்வர் ஆவோன்னு காமராஜரோ ஜெயிலுக்கு போகல. அவங்க ஜெயிலுக்கு போனது என்னன்னா, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணும், இந்த மக்களுக்கு பேச்சுரிமை வேணும், இந்த மக்களுக்கு எழுத்துரிமை வேணும் என்ற காரணத்திற்காக சிறைக்கு சென்றவர்கள். ஆகவே நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்காக அலைபவர்கள் அல்ல. ஆனால் மாற்று இயக்கத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக பிஜேபி இயக்கத்தில் இருப்பவர்கள் அதிகாரத்திற்காகவும் ஆட்சிக்காகவும் அலையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு மிக மிக வன்முறையை தூண்டிவிடுபவர்கள். ஜாதியின் பெயராலே, மதத்தின் பெயராலே அரசியல் செய்யக்கூடியவர்கள் இந்த நாட்டை ஆளக்கூடாது என்பதற்காக நாங்கள் அந்த கூட்டணியோடு தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க கோட்ஸே தான் வந்து மகாத்மா காந்தி கொன்றதா சொன்னீங்க, எதிரின்னு சொல்கிறீங்க பாஜகவை. ராஜீவ் காந்தியை கொன்னது யார் சார்? விடுதலை புலிகள். விடுதலை புலிக்கு ஆதரவாக இருந்த கட்சி தமிழ்நாட்டில் ஏது சார்? இல்லை, பேரறிவாளன் என்ற ஒரு அவர் தான் முழுமையான கொலைக்கு சம்பந்தமானவர் என்று நளினி எழுதியிருக்கக்கூடிய 540 பக்க புத்தகத்திலே இருக்குது. அந்த அம்மா இப்படி தான் எழுதியிருக்காங்க. அதில் மூளையாக செயல்பட்ட பேரறிவாளனை விடுவிக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கக்கூடிய இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது, அப்பாவியான எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று குரல் கொடுக்க யாரும் தயாராக இல்லை என்று அந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்காங்க. அவரை கட்டிப்பிடித்ததும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை தான் நான் சொன்னேன். அதில் அந்த இயக்கத்தை பின்னால் இருந்து இயக்கிய கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சி? தமிழ்நாட்டில் திமுக, அண்ணா திமுக ரெண்டும் பின்னால் இருந்து இயக்கினாங்க. ஏன் நாங்கள் கூட துப்பாக்கி பிடிக்கிறதுக்கே பிரபாகரனை துப்பாக்கி எப்படி பிடிக்கணும், எப்படி சுடணும் கற்றுக் கொடுத்ததே எங்கள் இந்திரா காந்தி தான். வேதாரண்யத்தில் வச்சு இந்திய இராணுவம் கற்றுக் கொடுத்தது. அதனால தான் அந்த ஆள் குறி தவறாமல் சுட்ட கற்றுக்கிட்டார். அது இல்லாமல் இன்னும் சில இயக்கங்களுக்கு நாங்கள் துப்பாக்கி காரணம் என்னென்னா, எப்படி பங்களாதேஷ் அமைச்சமோ தனி எடுத்து அங்கே அமைக்கணும்னு நாங்கள் விரும்பணும். இந்திரா காந்தி விரும்பினாங்க, ராஜீவ் காந்தி விரும்பினாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப அநியாயம். அவங்க வந்து கூர்ன மரத்திலே தீட்டிய மரத்தில் கூர் பார்ப்பதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டாங்க. நாங்கள் அப்படிப்பட்ட உதவி. ராஜீவ் காந்தி இங்கேருந்து மருந்து உணவும் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்புகிறார். அந்த மக்கள் உணவுக்கும் மருந்துக்கும் ரொம்ப திண்டாடி கொண்டிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டவன மனிதாபிமான அடிப்படையில் அனுப்புகிறாரு. கப்பலில் போகிறத மறிக்கிறாரு ஜெயவர்தனை. அப்போ ஜெயவர்தனை ஃபோனில் கூப்பிட்டு சொல்கிறாரு, பெங்களூர்லேருந்து விமானத்தில் போகுது, ஏதாவது என் விமானத்துக்கு ஆச்சுன்னா உலக வரைபடத்திலிருந்து இலங்கை காணாமல் போய்விடுன்னு மிரட்டினார். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் இலங்கை அதிபர் பிரேமதாசாவோடும் ராஜபக்சேவோடும் சேர்ந்துக்கின்னு கொலை பண்ணுறீங்கன்னா, அந்த கொலைகாரர்களுக்கும் இங்கே ஆதரவு இருக்குதுன்னா இது என்ன நாடுன்னு தான் கேட்க விரும்புகிறேன். இது என்ன நாடு? இது காந்தியை கொண்டவனை கொண்டாடுறீங்க, இந்திரா காந்தியை கொண்டவனை கொண்டாடுறீங்க, ராஜீவ் காந்தியை கொண்டவனை கொண்டாடுறீங்க. அப்போது இது உலகத்திலே எங்கேயுமே நடக்காத ஒரு நிலைங்க. எங்கள் உலக வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, காந்தி ஒருத்தர் தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து தன்னை மன்னராக முடிசூட்டி கொள்ளாத ஒரு மனிதர் அவர். நீங்கள் ஜார்ஜ் வாஷிங்டன் எடுங்க, அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் அமெரிக்காவுக்கு. அவர் தன்னுடைய முதல் அதிபர் அவர் தான் வந்தார். காந்தியை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் தான் அடுத்த ஜனாதிபதியா, அடுத்த பிரதமரா இந்தியாவுக்கு? நானா? நோன்னு சொல்லிட்டு நவகாலியிலேருந்து நேராக ஒரு ஏழை அரிஜன குடிசைக்கு போகிறாருங்க. அது போன்ற மாமனிதன் உலகத்தில் எங்கேயுமே அல்ல. அதனால தான் உலகம் முழுவதும் காந்திக்கு செலவச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், ஒரு பிரதமரை வந்து தமிழ்நாட்டில் வந்து கொல்லப்பட்டிருக்கார். நீங்கள் சொன்னீங்க அதிமுக திமுக சொன்னீங்க. அந்த அதிமுக திமுக அதில் தலைவர் யார், முதலமைச்சர் யார் பின்னால் இருந்து இயக்கியது? அது உங்களுக்கே தெரியும், எல்லா புத்தகத்தெல்லாம் படிச்சிருப்பீங்க. யாருன்னு சொல்ல முடியுமா? யாரை முதலமைச்சரை பின்னால் இருந்து இயக்கிறது? அதாவது நம்ம ராஜீவ்காந்தியை படுகொலை செய்வதற்கு இலங்கை தமிழரை வந்து பயன்படுத்தியது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி, எந்த கட்சின்னு கேட்கிறேன். அதாவதுங்க, நான் அந்த கொலை நடந்த இடத்தில் இருந்தவன். ஆமாம். ஏன்னா அந்த கூட்ட ஏற்பாட்டாளர்களில் நானும் ஒருவன். நான் 4 மணிக்கு அங்கே போய் அந்த கூட்ட ஏற்பாடெல்லாம் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ எடுத்தாங்க பாருங்கள், அதில் நான் உள்ளே இருக்கிறதுனால நான் ஒரு சாட்சியாக அதில் இருக்கேன். அந்த சாட்சியாக என்னை கூப்பிட்ட போது நான் தெரிந்து கொண்ட வரலாறு அங்கே என்னென்னா, மல்லிகை என்ற சிபிஐ நிர்வாகம் நடத்தின இதில் இந்தியாவில் 2 குடும்பம் தான் அதில் சம்மந்தப்பட்டிருந்தது. ஒன்று நளினி குடும்பம், இன்னொன்று பேரறிவாளன் குடும்பம். குடும்பமாகவே தான் செயல்பட்டுருக்காங்க. நளினி மட்டும், பேரறிவாளன் மட்டும் கிடையாது. பேரறிவாளன் குடும்பமும் இருக்குது, நளினி குடும்பம். ஏன்னா நளினி தம்பி பாக்யநாதன் அதில் இருக்கான், நளினியோட அம்மா அதில் இருக்காங்க. இப்போ நளினி பேரறிவாளனுடைய அப்பா விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடைய நெருங்கிய நண்பர்,
அவர் கள்ளத்தோணியில் பல தடவை போய் வந்திருக்காரு. அது நல்ல தோணி தான். இவங்க போனதுனால அது கள்ளத்தோணி வேறு ஆகிப்போச்சது. அப்போது இவங்க 2 பேரை தவிர, இந்த 2 குடும்பத்தை தவிர இந்தியாவுக்கு யாரும் தொடர்பு இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. பின்னால் இருந்து எந்த இயக்கமும் இங்கேருந்து அதுக்கு ஆதரவாக இல்லைன்றத நான் அதில் ஒரு சாட்சின்றதுனாலையும் பல முறை அங்கே சாட்சி சொல்ல சென்றவன் என்ற காரணத்தினாலும் அறிந்து கொண்ட உண்மைகள். இல்லை, நான் வந்து பல புத்தகங்களை படித்தப்போ அது என்னன்னாக்கா 1991ஆம் ஆண்டு திமுக அரசு கலைக்கப்பட்டது. அதுக்கு காரணமாக வந்து இந்திரா காந்தி இருந்ததாகவும் அந்த பகையை வந்து தீர்த்து கொள்ள தான் வந்து கலைஞர் கருணாநிதி தூண்டுதல் பேரில் தான் இளைஞர் தமிழ் கொண்டதா நான் நிறைய புத்தகத்தை படிச்சு. நீங்கள் அப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க? இல்லை, உறுதியாக என்னால் அது இல்லைன்னு சொல்ல முடியும். காரணம் வந்து அவங்க யார் அதில் பின்னால் இருந்து இயக்கினதுன்றது இன்னொன்று கிடையவே கிடையாது. நிறைய புத்தகத்தை படிச்சிருக்கேன். அதாவது அமெரிக்கா அதில் முழுமையான சம்பந்தம். கலைஞர் கருணாநிதி வந்து ஸ்ரீபெரும்புதூரில் அன்றைக்கி கூட்டம் வச்சுருந்தார் 21ஆம் தேதி. நாங்கள் ஒரு ஸ்கூலில் தான் கூட்டத்தை நடத்தணும். இன்றைக்கி இருக்கிற இடத்த கவர்மெண்ட் நிர்வாகம் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ராஜீவ்காந்தி கொண்ட இடத்த அந்த கலெக்டர் ஷீலா பிரியா என்பவர்களும் இக்பால் என்ற எஸ்பியும் தான் அந்த இடத்த கலெக்ட் பண்ணாங்க. நாங்கள் வேணான்னு எவ்வளோ தூரம் சொன்னோம், தடுத்து பார்த்தோம், முடியல. அதுக்கப்புறம் அங்கேயே கூட்டம் நடத்தினோம். அந்த இடத்துல கலைஞர் கூட்டம் நடத்துகிறதா இருந்தார். அப்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க, அங்கே போலீஸ் பாதுகாப்பு, இங்கேயும் போலீஸ் பாதுகாப்பு, பிரச்சனையாக உண்டுவாங்க. அப்போ செந்தாமரை என்பவர் ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் இருந்தார். கலைஞருக்கு மிகவும் வேண்டியவர். அவரை போய் நான் பார்த்தேன். இந்த மாதிரி இருக்குங்க, எங்கள் தலைவர் வராரு, நான் தலைவர்கிட்ட பேசுகிறேங்க, ஒத்துப்பார் ராஜம் பண்ண. அப்புறம் கலைஞர்கிட்ட அவரே பேசினார். அவர் பேசக்கூடிய அளவுக்கு தகுதியானவர். நகர செயலாளர்னு கிடையாது. நீங்கள் பல இயக்கங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நகர செயலாளரே கலைஞரோட நெருக்கமாக இருந்ததுனால அவர் பேசின போது அப்படி வந்து கேட்கும்போது நம்ம கேன்சல் பண்ணிடியா. அவர் கலைஞர் எப்போவுமே யதார்த்தமாக சொல்லுவார், போயா வாயான்னு. வராட போயான்றது ஐயான் மாதிரி அர்த்தம். அது நீ கேன்சல் பண்ணிடியா வேணான். நான் போய் பேசினதுனால்தான் செந்தாமரை என்ற நகர செயலாளர் சொல்லி தான் அது பண்ணது. அதனால் அந்த கூட்டத்துக்கு நிறைய பாதுகாப்பு கொடுக்கணுன்ற எண்ணம் கலைஞருக்கு இருந்தது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதில் கலைஞருக்கு துளியும் தொடர்பு கிடையாது. காரணம் என்னென்னா, அரசியல் ரீதியான கலைப்பு என்பது வேறு. அதில் வந்து அவருக்கு வருத்தம் இருந்தது. அப்போ ஆர் வெங்கட்ராமன் கூட அவர் தான் கையெழுத்து போட்டு கலைக்கிறார். கலைச்ச உடனே ஆர் வெங்கட்ராமனே ஃபோன் பண்ணி கலைஞரை கூப்பிட்டாரு. அவர் ஃபோனே எடுக்கலை. அது ஆர் வெங்கட்ராமன் என்கிட்ட சொன்னது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே கலைஞருக்கெல்லாம் தொடர்பே கிடையாது. 2 குடும்பம் தான். அதை வந்து சிபிஐ தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, ஈராக் வார் நடந்துட்டு இருக்கும்போது குவைத்தை ஈராக் பிடிச்சிடுச்சு. குவைத் வரைக்கும் பிடிக்கிறதுக்காக அமெரிக்கா பெட்ரோல் இங்கே நிரப்பிக்கிட்டு இந்தியாவில் ஈராக்கில் போய் அட்டாக் பண்ணுறச்சு குவைத்தை பிடிக்கிறதுக்கு. அதுக்கு நம்ம போட முடியாதுன்னு ராஜீவ்காந்தி எதிர்கட்சி தலைவர் பார்லிமெண்ட்டில் சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொன்னார். அது நின்னதுனால அமெரிக்கா கோவம். அவங்க எப்போவுமே எப்படின்னா, தனக்கு பிடிக்காத ஒருத்தன்னா ஒன்று அவனை பழி வாங்கணும், இல்லை அவனை ஆளையே க்ளோஸ் பண்ணிடணும். இது அவங்களுடைய நோக்கம். அதுக்கு வந்து சிஐஏன்னு ஒரு உளவுத்துறை வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட பொறுப்பை கொடுத்துருவாங்க. அவங்க யார் இதுக்கு சரியான ஆளுன்னு செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க அது மாதிரி செலக்ட் பண்ணது தான் விடுதலை புலி. நிறைய பணங்கள் ஆயுதங்கள்லாம் கொடுத்து தான் ஒரு கொலைகாரத்துக்கு கூலி வாங்கிக்கிட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம். அதில் இங்கே கலைஞர் அதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ 2 கட்சிக்கு ஃபஸ்ட்டு 2 கட்சி தொடர்புன்னு சொன்னீங்க, அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, அது விட்டுருங்க. இப்போ 2026 தேர்தலில் காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன சார்? அதாவது நீங்கள் தொடர்ந்து திமுக அங்கே வைக்கிறீங்க, ஓகே பரவாயில்ல. இப்போ எல்லா கட்சியும் பார்த்தோன்னா எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ காங்கிரஸ் கட்சி வந்து திமுக ஆட்சி அமைக்கிறப்போ கூட்டணி ஆட்சியில் அங்கே வைக்க கோரிக்கை முன்வைப்பீங்களா? இல்லை சார், கூட்டணி என்பது அது வந்து ஒரு வழி பாதை அல்ல. அது வந்து 2 வழி பாதையாக இருக்க வேண்டும். கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு ஆனர் பண்ணணும். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் உங்களுக்கு சொன்னேன், எங்களுடைய எம்எல்ஏ, எங்களுடைய மேயர், எங்களுடைய துணை மேயர், எங்களுடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள்லாம் அவங்கள ஏன் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட பாதிக்கப்படுறாங்க. பணியாற்ற வந்து திமுக விடுவதில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அலுவலகத்தையே இன்னும் ஒதுக்காமல் இருக்காங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு. அதை ஒதுக்க வேண்டியது திமுக அரசாங்கம். ஆனால் சில இடங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அதை ஒதுக்குவதற்கு தடைக்கல்லாக இருக்கிறார்கள். அப்போது அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது
திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணி இருந்து அங்க கொடுக்கலனா கூட பரவாயில்ல, இருக்கிறது கொடுக்க வேண்டியதே கொடுக்க மாட்டாங்க. அடிப்படையே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் 1 வருஷம் ஆச்சுங்க, இன்ன வரைக்கும் அலுவலகம் இல்லாமல் இருக்காங்க. அலுவலகம் கொடுக்கணுன்றது சட்டம். அதுக்கு வாடகை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும், வாடகையே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துரும் அதுக்கு. ஆனால் ஒதுக்க வேண்டியது மாநில அரசாங்கம், இன்ன வரைக்கும் ஒதுக்கலை. இப்போ இந்த நிலைமை எங்கள் கூட்டணியில். ஆனால் நாங்கள் ஒற்றை புள்ளியில் இணைந்திருக்கிறோம்னு சொன்னோம். ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்கணும். பெருந்தன்மை வந்து காங்கிரஸ் இருக்கின்றது, திமுகவுக்கு இல்லை. நிச்சயமா இல்லை, இதுதான் உண்மை. நிச்சயமா இல்லை. அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி நீங்க விட்டு கொடுத்தீங்க பெருந்தன்மை. அதாவதுங்க அது விட்டு கொடுத்தது தவறு. அதை போராடி பெற்றிருக்க வேண்டும். அதை வந்து காங்கிரஸ் வந்து அதை ஒரு தவறு இழைச்சிச்சுன்ற வருத்தம் எனக்கு இருக்குது. காரணம் என்னென்னா, அதில் வந்து எம்எல்ஏவாக இருந்தவர் ஒரு மாபெரும் தலைவர் ஈவிகே இளங்கோ. தமிழ்நாட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிராமத்தில் கூட ஒரு காங்கிரஸ் தொண்டர் இருப்பான். அந்த குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு காங்கிரஸ் தொண்டனுக்கு கூட தெரிஞ்ச ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் இளங்கோ தான். வேறு எந்த தலைவரையும் தெரியாது. நீங்கள் மூப்பனார்னு போய் கேட்டிங்கன்னா தெரியாதுன்னுவான். சிவாஜி தெரியும், அதுக்கப்புறம் ஈவிகே இளங்கோ தான் தெரியும் காங்கிரஸில். மூப்பனார் தெரியாது, மற்ற எந்த தலைவரையும் தெரியாது. ஆனால் ஈவிகேஎஸை எல்லாருக்கும் தெரியும். அந்த தலைவர் இருந்து மறைஞ்சு போன தொகுதியை நம்ம விட்டு கொடுத்தது மாபெரும் தவறு என்பது என்னுடைய கருத்து. அதை போராடி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்டேருந்து வாங்கி ஒரு சாதாரண தொண்டனை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்கணும். அப்பதான் வந்து காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பலம் அடைஞ்சிருக்கும். எங்க நீங்க விட்டு கொடுத்தீங்க. ஆனா வந்து இந்த மாநிலங்களவை தேர்தலில் ஒரு சீட்டை திமுக காங்கிரஸ் கொடுத்துக்கலாமே, கொடுக்கலையே. அதை விட இன்னொரு விஷயம், மாநில தலைவராக திரு கே.எஸ். அழகிரி இருந்தபோது பரமக்குடி தொகுதி ராமநாதபுரத்தில் தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு யாதவ் சமுதாயத்தை சேர்ந்த மலேசியா பாண்டியன் இருந்தார். நாங்கள் அந்த தொகுதியை கேட்குறோம். ஒரே ஒரு யாதவாவுக்கு தான் கொடுக்க முடியும். 25 தொகுதி எல்லா கட்சியும் எல்லா சமுதாயத்துக்கும் கொடுக்குறாங்க. இப்போ கூட நீங்கள் 3 ராஜ்யசபா திமுக கொடுத்தாங்க, காங்கிரஸுக்கு ஒன்று கொடுத்துருக்கணுங்க. ஏன் நீங்கள் கேட்கலையா? இல்லை கேட்ட கொடுக்கலையா? கேட்காம எப்படிங்க இருப்போம்? இல்லை, அவங்க உங்களை கேட்டாங்க, ஈரோடு கிழக்கு தொகுதி கொடுத்தீங்க. ஆமாம், நீங்கள் கேட்டால் கொடுத்தானே இருக்கணும். அதுதானே கூட்டணி உடன்பாடு. எங்கள் கிட்ட வந்து 18 இருந்தது, ஒன்று நீங்கள் பிடிங்கிறீங்க. 17 வந்து பாதி ராஜ்யசபா உறுப்பினருக்கு உண்டான எங்ககிட்ட இருக்கு. அப்போ நீங்க ஒரு பெருந்தன்மையோட ஒரு தொகுதி எங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கணும். இல்லை, நீங்க நாங்க யாரனா நிக்க வச்சு போறோம். அதை விட்டு கொடுக்காததே மாபெரும் தவறு. அதை போராடி பெறாததும் நம்ம தவறு. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு 3 இருக்கு, அதில் ஒன்று கொடுக்கல, என்ன ஆகிட போகுது? ராஜ்யசபாவால் உங்களுக்கு என்ன வரப்போகுது? இல்லை, செல்லு பெருந்தகை வந்து அதை வலியுறுத்தி கேட்கலையா? இல்லை, அதை வலியுறுத்தி அவர் கேட்டிருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லல வேண்டும். ஏன்னா நீங்க ஒரு தொகுதி கொடுத்திருக்கீங்க, பெற்றிருக்க வேண்டும். அதை விட்டது வந்து மாபெரும் தவறு. அட்லீஸ்ட் அதை ஈரோடு கொடுத்துட்டோங்க, நீங்கள் இதில் ஒரு ராஜ்யசபா எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நம்ம வாங்கி ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை காங்கிரஸில் அவங்க திமுகவில் எப்படி உயர்த்தணும்னு நினைக்கிறாங்களோ காங்கிரஸில் நாங்கள் உயர்த்தணும்னு நினைக்கிறதுல என்ன சார் தப்பு இருக்குது? நீங்கள் ஒரு ராஜ்யசபா 17 பாதி ராஜ்யசபா உறுப்பினர் தேர்வு செய்யக்கூடிய அளவுக்கு எங்ககிட்ட பாதி இருக்கு. 17 இருக்குது. அப்போ எங்களுக்கு கொடுக்கணும் இல்லை, அப்புறம் என்ன கூட்டணி தர்மம்? ஒற்றை புள்ளியில இணைஞ்சது இருக்கட்டுங்க, ராகுல் காந்தியை பிரதமர் சொன்னது இருக்கு. அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு இந்த கூட்டணியில மிகப்பெரிய வருத்தம் இருக்கு. அதை விட எங்களுடைய அடிமட்ட தொண்டன் மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கா. இதுதான் யதார்த்தம். சரி, 2026 நீங்க வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைச்சர் தேர்தல் சந்திக்க போகுது. இன்னொன்று சொல்ல வரேன் சார், 2004 தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவானது. 21 வருஷமா காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்ந்து இருக்கின்றது. ஒவ்வொரு முறை திமுக ஆட்சி வருவதற்கு காரணமாக இருப்பது காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சி தயவு இல்லாத திமுகவில் ஜெயிக்க முடியாது. 2026 கூட அவங்க 200 இடங்களில் ஜெயிக்க போறேன்னு சொல்லியிருந்தா அது என்ன காரணம்னா காங்கிரஸ் கட்சியோட தயவு தான். அப்படி தயவோடு ஜெயிக்கக்கூடிய திமுக ஆட்சியில வந்து துணை முதலமைச்சர் காங்கிரஸ் கொடுத்தால் என்ன, அமைச்சரை வந்து கொடுத்தால் என்ன, கேட்டு வலியுறுத்தி பெறக்கூடாது, அந்த ஒப்பந்தம் போடக்கூடாது சார். துணை முதல்வரே வேணாம் சார், ஒரு 5-6 அமைச்சர் கொடுத்தாவே போதும். அதை கொடுப்பதற்கு கூட அவங்களுக்கு மனசு கிடையாது. எப்படி இப்போ ராஜ்யசபாவை எங்களை கொடுக்காம கைவிட்டாங்களோ அதே மாதிரி அமைச்சரவையிலையும் அவங்க எங்களை சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், பீகாரில், மத்திய பிரதேச மாநிலங்களில் அவங்க மெஜாரிட்டியாக வந்து கூட கூட்டணி கட்சிக்கு மந்திரி கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம், ஆந்திராவில் கூட
ஆந்திராவில் கூட கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. ஏன் நீங்கள் கொடுக்கக்கூடாது? நீங்களே ஆளணும்னு நினைக்கிறீங்க. மகாராஷ்டிராலும் கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிராவில் பெருந்தன்மையாக நிறைய கொடுத்துருக்காங்க. ஏங்க நான் தேசிய கட்சிக்கு பெருந்தன்மை இருக்கின்றது. நீ குறிப்பிட்டு போனா காங்கிரஸ் கட்சியும் பெருந்தன்மையா இதை விட இன்னொன்று சொல்றேன், ராஜாவுக்கு பெருந்தன்மை செயல்படுது. ஆனா திமுக மட்டும்தான் அந்த பெருந்தன்மை கிடையாது, சுயநலமான ஒரு கட்சி ஆட்சி. இதை விட இன்னொரு இது 10 ஆண்டுகள், கடந்த 10 ஆண்டுகள், இந்த ஆண்டு விட்டுருங்க, இந்த ஆண்டு வந்து அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துறாரு பிரதமர் மோடி. 2 தடவை மெஜாரிட்டி வந்து கூட ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சிருக்க அத்துவாலேக்கு கூட அமைச்சர் கொடுத்தாரு கூட்டணியில. அப்போ நீங்க ஏன் அந்த பெருந்தன்மை உங்களுக்கு இல்ல? நம்ம கூட்டணி தர்மம்னு பேசும்போது நீங்க மற்ற கட்சிகளை பார்க்கணும். சும்மாங்காட்டிய கூட்டணி தர்மம் மாநிலங்களையும் பார்க்கணும். கூட்டணி தர்மம்னு சொல்லிவிட்டு சும்மா நாக்கில் தேன் தான் தடவக்கூடாது. நீங்க அது யதார்த்தம் இருக்கணும். களத்தில் அதனுடைய நிலவரம் வந்து உண்மை வெளிப்படணும். அதெல்லாம் இல்லாதது மிகப்பெரிய வருத்தங்க. அடிமட்ட தொண்டன் வரைக்கும் வருத்தம் தான் சார். இப்போ 2026ல் இப்போ 21ல் நீங்கள் 25 இடத்தை கேட்டு பெற்றீங்க. 2026ல் எத்தனை இடத்தை கேட்டு பெற்றீங்க? 2011ல் 63 இடம் வாங்கினீங்க. 2014ல் 41 இடம் வாங்கினீங்க. இப்போ தேர்தல் உங்களுடைய தொகுதி எண்ணிக்கை குறைகிறது. அதை இன்னும் பலப்படுத்த என்ன வாய்ப்பு இல்லை சார்? அதாவது அவங்க வந்து தொகுதியை குறைச்சது ரொம்ப வருத்தமான விஷயம். 41 சீட் எங்களுக்கு கொடுத்துருக்கணும். காரணம் என்னன்னா, அந்த 40 சீட் இப்போ பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சதே ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும் தான் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக உணரணும். உணராமல் இருக்கிறாங்க அவங்க. இங்கே வந்து நம்மளால தான் எல்லாரும் ஜெயிச்சோன்னு சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய தவறு. காங்கிரஸ் தயவு இல்லாமல் திமுகவில் சட்டமன்ற தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ போட்டிட்டு வெற்றி பெற முடியாது. வெற்றி பெறவே முடியாது. ஆட்சி அமைக்க முடியாது. இதுதான் யதார்த்தம். இதை வந்து திமுகவில் இருக்கவங்க புரிஞ்சுக்கணும். இல்லை, நீங்க உணர்த்தணும் அவங்களுக்கு. நாங்க உணர்த்தி பார்த்துட்டோம் சார். உணர்த்துறாங்க. காங்கிரஸ்ல இருக்கவங்க இப்போ கூட ராஜ்யசபா கேட்டாங்க. அடுத்த தடவை பார்க்குறேன்றாங்க. அடுத்த தடவையும் கொடுக்க மாட்டாங்க. இதே மாதிரி தான் அவங்க கதை சொல்லுவாங்க. அதனால என்னுடைய கருத்து என்னன்னா, நம்ம வந்து நம்முடைய பலத்தை காட்டக்கூடிய வகையில் சில காரியங்களை செய்ய வேண்டும். காங்கிரஸ் கட்சி தலைமையில ஒரு கூட்டணி அமைத்து தேர்தல் சந்தித்தால் என்ன? சந்திக்கலாம். தவறு. அதை எடுத்துனாக்க நீங்க ஆட்டோமேட்டிக்கா திமுக வந்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு கிடையாது. 89ல் தேர்தல் நடந்தது. ஆமா. அப்போ 27 இடம் அம்மையார் ஜெயலலிதா வெற்றி பெற்றாங்க. 26 காங்கிரஸ் ஜெயிச்சது. அப்போ கலைஞர் வந்து ஆட்சி அமைச்சார். அப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ அதிமுக எங்களுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ டிஃபரன்ஸ் இருந்தது. நாங்கள் தொடர்ந்து தனித்து நின்றுந்தோம்னா இந்நேரம் ஆட்சிக்கு வந்திருப்போம் சார். கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்திருப்போம். ஏன்னா காங்கிரஸ் மேலே மக்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. காரணம் என்னன்னா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அணையே இல்லாத மாநிலமாக மாற்றினார். அணைகளை கட்டினார், பள்ளிக்கூடங்களை திறந்தார், இலவச உணவு கொடுத்தார். நீங்கள் ஒரு தடவை பில்கேட்ஸை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் உலக பணக்காரராகிறது யார் காரணம்னு சொல்லிட்டு. பில்கேட்ஸ் சொல்கிறாரு, 26 பேர் காரணம், 2 பேர் ஐரோப்பியர், 24 பேர் தமிழர்கள்னு சொல்கிறார். உலக பணக்காரன் பில்கேட்ஸ் சொன்ன வார்த்தை. 24 பேர் வந்து தமிழர்கள்ன்றான். அதில் ஒரு தமிழர்கிட்ட கேட்குறாங்க, என்னன்னு கேட்டாங்க. இல்லை, நாங்கள் இலவச கல்வி, எங்கள் தமிழ்நாட்டில் வந்து நடமாடும் தெய்வமாக ஒரு மனிதர் இருந்தார், அவர் பேர் காமராஜர், அவர் போட்ட இலவச கல்வி இலவச உணவு படிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி பில்கேட்ஸ். காமராஜ் தான் உலக பணக்காரனையே உருவாக்கியிருக்காருங்க. அந்த கட்சி அந்த பேரை சொல்லி நம்ம ஏன் ஆட்சிக்கு வர முடியாது? இன்னொரு விஷயம், கர்ம வீரர் காமராஜர் ஆட்சியை போல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி இருப்பதாக உங்க காங்கிரஸ் கட்சியில் பலர் சொல்றாங்க. தவறு சார், தவறு. அது எனக்கு ஏற்பு கிடையாது சார். காமராஜர் ஆட்சியை வந்து யாராலும் ஒப்பிட முடியாது, யாராலையும் ஒப்பிட முடியாது. காமராஜர் ஆட்சின்னு சொல்றது காமராஜருக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அந்த பேரை சொல்லவே கூடாது. அது வந்து எப்படின்னா, அவர் இறக்கும் நேரத்தில் 134 ரூபாய் பணமும் 10 வேட்டி 10 சட்டை இருந்தது. அவர் இறந்த உடனே முதல்வர் அப்போ கருணாநிதி. அவர் என்ன பண்ணுறார், ராஜாராமன் ஒரு மந்திரி இருந்தார், அவர் அப்புறம் ஸ்பீக்கராக கூட இருந்தார். அவரை அங்கே நீங்கள் பார்த்துங்க, பூட்டிட்டுங்க. முதல்வராக இருந்திருக்காரு, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராலாம் இருந்திருக்காரு, உள்ள பெரிய புதையில் இருக்கோன்னு ராஜாராம காவலுக்கு போட்டு போயிட்டாங்க. அடக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து திறந்து உள்ளே போய் பார்த்தாங்க. வைரவன் கேட்டார், ஐயா நீங்கள் நேற்றெல்லாம் பூட்டிட்டீங்க, நான் வெளியே படுத்திருந்தேன், என்ன சாவி எடுத்து போயிட்டீங்க, என்ன பார்க்க போகிறீங்க? இல்லை உள்ள ஐயாது என்ன பொருள் இருக்கணும், யாரும் உறவினர்கள்லாம் கேட்காத போது நம்ம கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆகணும், போய் பாருங்கன்ற. கீழெல்லாம் பார்த்தாங்க, ஒன்றுமே காணும். 10 வேட்டி இருந்தது, 10 சட்டை இருந்தது, 140 ரூபா. மேலே போகிறாங்க, மேலேயும் இருக்குது. அப்போ வைரவன் சொல்கிறாரு, ஐயா மேலே வெறும் புத்தகம் மட்டும்தான் இருக்குது,
ஒத்த நயா பைசா கூட அங்கே இருக்காதுங்கிறார். இவங்க போயிட்டு வந்துட்டு வெளியில் ராஜாராம் சொன்னார், இப்படியும் ஒரு மனிதன் வாழ்ந்து விட்ட மறைந்தான் என்று வரலாறு சொல்லும். இல்ல அப்படியாப்பட்ட மனிதரோட முதலமைச்சரை ஒப்பிட்டு இல்லைங்க, காங்கிரஸ் வந்துங்க, என்னுடைய கருத்து, தனித்து களம் கண்டால் 3 முறை தொடர்ந்து முதலமைச்சராக தனித்து களம் கண்டால் நிச்சயமாக சொல்றேன் 1/3 அதாவது 3ல் 1 மடங்கு வெற்றி பெறும். நம்ம இல்லாம யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப நம்ம இது பண்ணலாம். அந்த தைரியம் இங்க இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களுக்கு இல்லைன்ற வருத்தம் எனக்கு மேலோங்கி நிற்குது. அதான் நீங்க இப்போ வந்து காங்கிரஸ் கட்சி வந்து திமுக கிட்ட ஒரு அடிமை மாதிரி தான் செயல்பட்டு வருகிறது சார். அதுக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியை மீண்டும் கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சியில காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல ஈடுபடல. அது தமிழ்நாடு காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் ஈடுபடல. ஒன்றும் இல்லை சார். காமராஜர் பேரு, இந்திரா காந்தி எப்படி கொல்லப்பட்டார், ராஜீவ் காந்தி எப்படி கொல்லப்பட்டார், காமராஜ் ஆட்சியினுடைய விலாவரியான விஷயங்கள், சுதந்திர போராட்டத்தில் எப்படி பங்கெடுத்துக்கிட்டோம், எப்படி ஜெயிலுக்கு போனாங்க, வஉசியை பற்றி பேசணும், பாரதியாரை பற்றி பேசணும். மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து கப்பலையே விட்டவர் கடைசியில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்து போன வரலாறை நம்ம சொல்லணும். அஞ்சலை அம்மாள்னு ஒரு 4 நாளைக்கு முன்னால் அவங்க வரலாறு சொல்லணும். இந்த வரலாறை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. காங்கிரஸே தனித்து மெஜாரிட்டியில் ஆட்சிக்கு வரும். அந்த அடையாளங்கள் இங்க எந்த இயக்கத்துக்கும் கிடையாது. இப்ப நீங்க வந்து திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வந்து வெளியேற வேண்டும், காங்கிரஸ் கட்சி தலைமையில ஒரு கூட்டணி அமைத்து தேர்தல் சந்திக்க வேண்டும். அப்பதான் தவறே இல்ல, தவறே இல்ல. அதை யார் முடிவெடுக்கணும் சார்? அகில இந்திய காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ், அகில இந்திய தலைமை தான் முடிவெடுக்க முடியும். தமிழ்நாடு காங்கிரஸ் அதுக்கான வாய்ப்பு 2024 இருக்கா? இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். 2026லயும் தொடர்ந்து திமுக கூட்டணியில பயணம் செய்ய இல்ல இருக்கிற மாதிரி தெரியல. எப்பதான் வந்து காங்கிரஸ் கட்சி தனித்து அதாவது காங்கிரஸ் கட்சி தலைமையில கூட்டணி அமைத்து தேர்தல் சந்தித்து ஆட்சி கைப்பற்றுவோம் என்ற நிலைப்பாடு எப்பதான் வரும்? அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நீங்க தேசிய லெவல்ல தான் கவனம் செலுத்துறீங்க, மாநிலத்துல கவனம் செலுத்தல. இல்ல, செலுத்தணும். இன்னைக்கு நீங்க வந்து அன்னைக்கு 27 அதிமுக, 26 காங்கிரஸ்னா, ஏன் இன்னைக்கு 3 இயக்கமும் திமுக, காங்கிரஸ், அதிமுக ஒரே நிலையில் 70 வர முடியாது? வர முடியும். அந்த அளவுக்கு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸினுடைய தியாக வரலாறை இன்னிலிருந்து ஆரம்பிக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போகணும். யார் யார் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னோம். பாரதியார் எப்படிப்பட்ட கவிதை எழுதுன, ஏன் பாண்டிச்சேரியில் கடைசி காலத்தில் போய் இருந்தாருன்னு சொல்லணும். இப்படி நம்ம சொல்ல தயங்கியதுனால இன்றைக்கி மக்கள்கிட்ட சுதந்திரம் என்றாலே என்னன்னு தெரியல. மக்கள் இன்றைக்கி வந்துங்க, அரசியல்வாதிகள் பலர் கரப்ஷன் ஆகிட்டாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதன் மக்களே கரப்ஷன் ஆகிட்டாங்க. மக்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு போகிறத ஒன்றும் இல்லை சார், ஒரே ஒரு புள்ளியில் காங்கிரஸ் கொண்டு போனால் போதும். சுதந்திர வரலாற்றை சொல்லி ஓட்டுக்கு பணம் வாங்காதீர்கள் மக்களே, தயவு செய்து 5 ஆண்டுகள் உங்களை ஆளப்போகிறவருக்கு நீங்கள் வெறும் 5000 ரூபாயை வாங்கி கொண்டு ஓட்டு போடாதீர்கள். உங்களை 5 ஆண்டுகள் அவர்கள் கசக்கி பிழிவார்கள். தயவு செய்து 5000க்கு அடிமையாகி விடாதீர்கள். காமராஜர் ஆட்சி வேண்டுமா உங்களுக்கு? இலவச கல்வி வேண்டுமா? இலவச உணவு வேண்டுமா? இதுக்கெல்லாம் வேணும்னு சொன்னால் காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் வரணும். எங்கள் சுதந்திர வரலாற்றை பாருங்கள், காந்தி எப்படி வாழ்ந்தார் என்று பாருங்கள். எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை. இன்னைக்கு ஒரு வீடு கூட இல்லாத ராகுல் காந்தி இருக்கிறார். சொந்தமாக வீடு கிடையாது ராகுல் காந்திக்கு. இப்படிப்பட்ட ஆள் வேணுமா உங்களுக்கு? அரசியல்னா என்னங்க சார்? நீங்க வந்து மக்களுக்கு அறிவுரை வழங்குறீங்க சார், பணம் வாங்காதுன்னு சொல்லிட்டு. ஆனா வந்து திமுக ஆட்சிக்கு வருவதற்கே காரணமாக இருப்பது காங்கிரஸ் தானே சார்? காங்கிரஸ் கட்சி மட்டும் திமுகவில் கூட்டணியில் இல்லாமல் திமுக மாதிரி காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஒரு கூட்டணியை அமைத்து முதலமைச்சர் கேண்டிடேட் வேட்பாளராக யாராவது காங்கிரஸ் ஒருத்தர் நிறுத்தி நீங்கள் தேர்தல் சந்திச்சா திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு முறையும் திமுக 2004 ஆட்சிக்கு வருதுன்னா அது காரணம் வந்து காங்கிரஸ் கட்சி தான். ஸோ தவறு என்பது காங்கிரஸ் கட்சியிலே இருக்கின்றது. அதுக்கப்புறம் நான் மக்கள்கிட்ட போகணும் சார். நீங்கள் சொன்ன கருத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா 1937 67 வரையில் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி காங்கிரஸ் தானே சார்? ஏறக்குறைய 60 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட கட்சி காங்கிரஸ் தானே? காங்கிரஸோட திமுக பெரிய கட்சியா? இல்லையே. காங்கிரஸ் கிட்ட வரணும் திமுக சார். 67 கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும்னு நினைக்கவே இல்லை. அதனால தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தென் சென்னையில் நாடாளுமன்றத்துக்கு நின்னார். அதை ராஜினாமா பண்ணிட்டு தான் முதல்வராக வந்தார். அந்த இடத்துல இருந்து தான் முரசொலி மாறன் எம்பியாக வந்தார். அதில் அவங்க வெற்றி பெற்றதுக்கு ஒரே காரணம் மூதறிஞர் ராஜாஜி. அவருடைய 9% ஓட்டு தான் அவங்கள வெற்றி பெற வச்சுது. மூதறிஞர் ராஜாஜி அன்னைக்கு காமராஜ் மேலே கொஞ்சம் வருத்தமாக இருந்தார்.
பாரு உன்னை என்ன பண்ணுறேன்னு போய் அங்கே ஜெயிக்க வச்சுட்டாரு. அது அப்படியே ஆகிப்போச்சு. காங்கிரஸ் அதுக்கப்புறம் வரலாற்றை திருப்பி இருக்க வேண்டும். காங்கிரஸ் அதுக்கு உண்டான முனைப்புகளை எடுக்கிறாங்க. ஆனால் இதை முடிவு செய்ய வேண்டியது மேலிடம். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.